காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தங்க பள்ளி சிலை மாயம் என எழுந்த புகார் தொடர்பாக அறநிலையத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. பள்ளி சிலைகள் மாயமாகவில்லை என்றும் பள்ளி சிலைகள் கோவில் நகைகள் வைக்கும் அறையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் பொய் புகார் அளித்தவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறநிலையத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ். அறநிலையத்துறை அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. 108 வைணவ திவ்யதேசங்களில் ஒன்றாக கருதப்படும் அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படுவதுமான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சுவாமியை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் பல்வேறு பகுதியில் இருந்து வருவார்கள். கிட்டத்தட்ட ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு செல்வார்கள். அவ்வாறு செல்லக்கூடிய பக்தர்கள் மூலவர் சன்னதிக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கின்ற சுவாமி சிலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த பள்ளி சிலைகளை தொட்டு வணங்கி சகல பாவங்களும் தீரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வணங்கி விட்டு செல்வது வழக்கம். அந்த வகையிலான அந்த கோவில் இருக்கக்கூடிய தங்கப்பள்ளி வெள்ளி பலியானது திருப்பணிகள் நடப்பதால் அந்த கோவிலினுடைய வடக்கு பக்கத்தில் இருந்து தெற்கு பக்கத்தில் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில திருச்சியை சேர்ந்த ரங்கராஜ நரசிம்மன் என்பவர் கோவில் இருக்கக்கூடிய தங்கப்பள்ளி வெள்ளி பள்ளி மாயமாகி உள்ளதாகவும் அதே சமயத்தில் பள்ளிகளை மாற்ற முயற்சிப்பதாகவும் கூறி சிலை தடுப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் கடந்த 5ஆம் தேதி மாலையில சிலை தடுப்பு பிரிவினர் கோவில் வளாகத்தில் சோதனை மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அந்த கோவில் செயல் அலுவலரும் நிர்வாக அரங்காவலருமான ராஜலட்சுமி அவர்கள் அந்த கோவில் இருக்கக்கூடிய பள்ளி சிலைகளையும் பழமையான பள்ளி சிலைகள் நகை அறையில் இருப்பதையும் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து சென்றனர். இந்த நிலையில இந்த புகார் அளித்ததின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை தற்போது ஒரு விரிவான ஒரு அறிக்கை அளித்திருக்கிறது. இந்த பள்ளி சிலையானது ஏற்கனவே இருந்த பழமையான பள்ளி சிலையானது பத்திரமாக நகை அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது இருக்கக்கூடிய பள்ளி சிலை 1970ஆம் ஆண்டு காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த கோவிலுக்கு வழங்கியதுதான் இப்போது வணங்கி வருவதாகவும் இந்த நிலையிலே தற்போது அந்த பகுதியில் இருக்கின்ற சிலை சேதமானதை தொடர்ந்து அந்த சிலைகளை மாற்ற முடிவு செய்து கடந்த 2012ஆம் ஆண்டு பக்தர் ஒருவர் வழங்கிய சிலைகளைத்தான் தற்போது வைக்க அதிகாரிகளுடைய ஒரு ஆணையோடு வைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில தற்போது காஞ்சிபுரம் தெற்கு மன்ற ஆணையர் இந்த கோவில் இருக்கக்கூடிய சிலைகள் பத்திரமாக இருப்பதாகவும் அதனை சிலை தடுப்பு பிரிவு போலீசாரிடமும் விளக்கி கூறியுள்ளதாகவும்